பிரியமானவரே, 29/7/2017 இன்றைய தினத்தில் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபையானது இந்த பிள்ளையின் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசாயா 54:14 நீர் வார்த்தை கொடுத்திருக்கிறேன், நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய் என்று சொன்னீரே. இன்றைக்கு எந்த கொடுமையும் இந்த பிள்ளையை தாக்காதபடிக்கு, தீமைகள் எதுவும் தாக்காதபடிக்கு என் தேவனுடைய கரம் இவரை அப்பா தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய பரிசுத்த ரத்தம் இவர் மீது தெளிக்கப்படுவதாக, போகலும் வரதலும் இவர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் அப்பா. செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் நன்மை உண்டாகட்டும். இவர் சந்திக்கிற மனிதர்கள் மத்தியில் தெய்வீக சமாதானத்தினை தரும்படியாக ஜெபிக்கிறேன். விடுதலின் அபிஷேகம் இவர் மீது இறங்குவதாக, கொடுமைக்கு தூரமாக இருக்கும்படியா இவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை நன்மைக்கு ஏதுவா இன்றைய தினத்தில் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் இவருடைய குடும்பத்தில் நடக்கும்படியாக நீர் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய தினத்தில் புதிய காரியங்கள் தொடங்கும்படியான ஒரு திட்டமிடுதல் இயேசுவின் நாமத்தில் இவருடைய வாழ்க்கையில நடப்பதாக. நன்மையினால திருப்தியாக்குகிற தேவனுடைய கரத்தில் நாங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தினாலே உம்முடைய மீட்பு இவருக்கு வருவதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 29/7/2017 இன்றைய தினத்தில் எங்களுடைய இந்திய தேசத்தில் ஏழைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கும்படியாய் வருகிறோம் அப்பா. ஏழை மக்களை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேசத்தில் இருக்கக்கூடிய வறுமைகளை நீர் மாற்றுவீராக, அறியாமையை நீர் மாற்றுவீராக. தெய்வமே, என் தேசத்தின் மீது அப்பா மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கிருபை, என் தேவனுடைய வழிநடத்தல் என் தேசத்தின் மீது உண்டாவதாக. நன்மையினால நீர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. என் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை மக்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுடைய எளிமையான ஜெபத்தை கேட்டு இந்த தினத்தில் ஆசீர்வதித்து அவர்களை அப்பா நன்மையினால திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளர், இன்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நன்மை தரப் போகிறார். ஆல் தி பெஸ்ட்.